உடற்பயிற்சி, யோகா அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்விம்மிங், ஜாகிங் எல்லாம் பண்றவங்களும் ஏதோ ஒரு நாள் லீவு, அடுத்த நாள் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாகிறோம். தவறு இல்லைங்க. அது கண்டிப்பா மைண்டுக்கு பாடிக்கு நெசசரி தான். ஆனா சில விஷயங்கள் நம்ம பழக்கப்படுத்தி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், சேர்ல உட்காரத பழக்கப்படுத்திட்டோம். ஆனா சேர்ல உட்கார்றது மூலியமா நம்மளோட மசில்ஸ் ஜாயின்ஸோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை யூஸ் பண்றோமா? அது பெரிய கேள்விக்குறிதான். இதுவே கீழே உட்காந்து பாருங்க. கீழே உட்காந்து பழக்கப்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு தடவையும் தண்ணி குடிக்கும் போதோ இல்ல ஏதாவது திங்ஸ் எடுக்கிறதுக்கு யாராவது கூப்பிட்டா, டோர் பெல் அடிச்சா நம்ம ஒவ்வொரு தடவையும் எந்திரிச்சு நடக்கணும், மறுபடியும் உட்காரணும். இதுவே பழக்கப்படுத்திட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிட்டப்ஸ் பண்றோம்? உடற்பயிற்சியா 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதையும் தாண்டி நம்ம தினசரி வாழ்க்கையில இந்த சிட்டப்ஸ், வாக்கிங் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி சாப்பிடுறோமோ தூங்குறோமோ அது மாதிரி இதையும் பழக்கப்படுத்திட்டா யோசிச்சு பாருங்க, எல்லாருமே உடற்பயிற்சி பண்ண முடியுமா? ஒரு பர்சன்டேஜ் பண்றாங்க, மேக்ஸிமம் பர்சன்டேஜ் அதை பண்றது இல்ல. சோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, லைஃப் ஸ்டைலா மாத்துங்க.